தேதி அன்று 32 வருடங்களுக்கு முன்னர் இங்கு உயிர் நீத்த சகலரின் ஆத்மாக்களும் சாந்தி அடைவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு என் பேச்சை தொடங்குகின்றேன். அப்பாவி தமிழ் மக்களை இன்னலுற செய்து வந்துள்ளார்கள், இரக்கமின்றி சுட்டுக் கொண்டு வந்துள்ளார்கள், குத்தி கொண்டு வந்துள்ளார்கள். அதனால்தான் நமது வடமாகாண சபை இனப்படுகொலை சம்பந்தமான பிரேரணையை ஏக மனதாக 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இயற்ற வேண்டி வந்தது. இங்கினியாகல என்ற இடத்தில் தான் சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வந்த உடனேயே 1956ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தமிழ் மக்கள் மீதான படுகொலை தொடங்கியது. பின்னர் 1958ஆம் ஆண்டின் கலவரங்கள் எமது மக்களை தமது சகல உடைமைகளையும் துறந்து தெற்கிலிருந்து வடக்கு கிழக்கு நோக்கி ஓடச் செய்தது. இன்றும் அவர்கள் விட்டு வந்த காணிகள் பல அவர்கள் பெயரிலேயே இருக்கின்றன. நீண்டகால ஆட்சி உரித்து உறுதிகள் எழுதி வெளியார்கள் அவற்றை இன்று ஆண்டு அனுபவித்து வருகின்றார்கள். அங்கு போய் கேட்டீர்கள் என்றால் மேக அப்பே என்பார்கள். அதன் பின்னர் 1961இல் கலவரங்கள் நடந்து 1974ஆம் ஆண்டில் ஜனவரி 10ஆம் தேதி அன்று தமிழராட்சி மகாநாட்டில் மனித படுகொலை நடைபெற்றது. 1977லும் 81லும் கலவரங்கள் மனித உயிர்களை பறித்தன. 81ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. 1983இல் நடந்த இனக்கலவரம் எம் மக்கள் பலரை சகலதையும் இழந்து கடல் கடந்து செல்ல வைத்தது. தெற்கில் வாழ்ந்த தமிழ் இனத்தவர்கள் பலர் கடல் கடந்து வாழ்கின்றார்கள். தெற்கின் குடிப்பரம்பல் அவ்வாறு வெளியேறிய தமிழ் மக்களின் பெயர்களை மறைத்தே இன்று கணிக்கப்படுகின்றன. தமிழர்கள் ஒரு காலத்தில் அங்கு காணிகள் வைத்து வியாபாரங்களை நடாத்தி அரசு சேவைகளில் ஈடுபட்டு வந்தார்கள் என்பது இன்று மறந்து போன விடயமாகிவிட்டது. நான் அறிய திசமகராமையில் அரைவாசி நெற்காணிகள் தமிழ் சகோதரர்கள் இருவரின் பெயர்களில் இருந்தன. அவர்களை நான் சென்று கண்டும் இருக்கின்றேன். அவர்களின் உறவினர் ஒருவர் இன்று ஆந்திரா பிரதேசத்தில் வசித்து வருகின்றார். 1983இல் தான் திருநெல்வேலி படுகொலை நடந்தது. பின்னர் 84ஆம் ஆண்டில் சாம்பல் தோட்ட படுகொலையும், சுண்ணாகம் படுகொலையும், மதவாச்சி ரம்பாவை படுகொலையும், திக்கம் பருத்தித்துறை படுகொலையும், ஒதியமலை படுகொலையும், குமிழமுனை படுகொலையும், செட்டிக்குளம் படுகொலையும், மணலாறு படுகொலையும், மன்னார் படுகொலையும், கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் படுகொலையும் நடந்தேறின. வங்காள கிறிஸ்தவ ஆலய படுகொலை, முள்ளியவளை படுகொலை ஆகியன முறையே 85ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி அன்றும் ஜனவரி 16ஆம் தேதி அன்றும் நடந்தேறின. அவ்வருடம் ஜனவரி 30ஆம் தேதி தான் வட்டக்கண்டல் படுகொலை இங்கு நடைபெற்றது. தொடர்ந்து இவ்வாறான படுகொலைகள் பல நடைபெற்று வந்துள்ளன. அவற்றுள் கிழக்கிலங்கை கொக்குட்டிச்சோலை படுகொலை 87ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கொடூரமாக நடந்தது. நேற்றைக்கு முன்தினம்தான் அக்கொடூரத்தின் 30ஆம் வருட நினைவு நாள். 87ஆம் ஆண்டில் ஜனவரி 28, 29 மேலும் 30ஆம் தேதி ஆகிய நாட்களில் இலங்கை அரசின் விசேட அதிரடி படைகள் நடாத்திய கோர இனப்படுகொலை அது ஆகும். 150க்கும் மேற்பட்டவர்கள் அந்த படுகொலையில் கொல்லப்பட்டார்கள். வீட்டுக்கு வீடு மரணம். கொன்றொழிக்கப்பட்டவர்கள் யாவரும் உறவினர்கள். ஒரே வீட்டில் பலர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். மேலும் பலரை சிறைப்பிடித்த அதிரடி படையினர் அவர்களை மிகவும் மோசமாக சித்திரவதை செய்து துடிக்க துடிக்க கொன்று போட்டார்கள். அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களது சடலங்கள் அனைத்தையும் தடயம் தெரியாமல் அதிரடி படையினர் அழித்தார்கள். எனினும் உயிர் தப்பிய சிலரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறான கொடூரமான படுகொலைகளுக்காய் நீதிக்கு காத்திருந்து 30 வருடங்கள் கடந்துவிட்டது. வட்டக்கண்டல் படுகொலைக்கான நீதியை காத்திருந்து 32 வருடங்கள் கடந்துவிட்டன. முதலில் 1956ஆம் தேதி இங்கினியகல என்ற இடத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை சம்பந்தமாக அரசாங்கம் தக்க நடவடிக்கைகள் எடுத்திருந்தால்
வட்டக்கண்டல் படுகொலை மட்டுமல்ல, மற்ற எந்த படுகொலையும் நடைபெற்றார். தொடர்ந்து நடந்த படுகொலை அனைத்தையும் மூடி மறைத்து தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தான் திரும்ப திரும்ப படுகொலைகள் நடைபெற்றன. அப்படுகொலைகளை நாங்கள் இனப்படுகொலை என்று அடையாளம் காண வேண்டி வந்தது. ஏனென்றால் அவை ஓர் இனத்தைச் சேர்ந்த மக்களை அழிப்பதாக அமைந்ததாலும் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் அவற்றை அனுமதித்து ஒப்புதல் அளித்ததாலாக ஆகும். இவ்வாறான அரச அசிரத்தையே அவர்களை காட்டிக் கொடுத்து நடந்தவை வெறும் படுகொலை அன்று, இனப்படுகொலையே என்று எங்களை தீர்மானிக்க வைத்தது. 1985 ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்று அப்பாவி மக்களை காட்டு மிருகங்களை சுடுவது போல சுட்டு 52 பேரின் உயிர்களை அன்றைய தினம் வட்டக்கண்டலில் கல்லாடி முகாமில் இருந்து வந்த அரசு படையினர் பறித்து கொண்டார்கள். இதுவரை நேரம் அதை பற்றி குறிப்பிட்டார்கள். வட்டக்கண்டல் அரச தமிழ்கலவன் பாடசாலையின், அதாவது இந்த பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று 18 பேரை பாடசாலைக்குள் வைத்தே சுட்டுக் கொண்டார்கள். அதன் பின்னர் வயல்களிலும் வரும் வழிகளிலும் இருந்த அப்பாவி மக்களையும் சுட்டுக் கொன்றார்கள். 40 பேர் காயமடைந்தார்கள். இதில் மிக வருத்தத்துக்குரிய கொடூரமான நிகழ்வு என்னவென்றால், 6 மணித்தியாலங்கள் இங்கிருந்து மக்களை வான்வழியாகவும் நிலவழியாகவும் சுட்ட பின்னர் மதியம் 2 மணி அளவில் அத்தனை பிரேதங்களையும் வாகனங்களில் ஏற்றி தமது முகாமுக்கு எடுத்துச் சென்றதே ஆகும். சற்று முன்னர் எவ்வாறு நடைபெற்றதென்றும் குறிப்பிட்டார்கள். இங்கிருந்தவர்களை கொண்டே அந்த பிரேதங்கள் எடுத்து போடப்பட்டன. உற்றார் உறவினர் உடல்களை பார்க்க முடியாது போய்விட்டது. சமய சடங்குகள் பிரேதங்களின்றியே நடைபெற வேண்டியிருந்தது. எனினும் சுட்டதையும் கொன்றதையும் கண்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள். போலீசார் விசாரணை செய்திருந்தால் குற்றவாளிகளை அடையாளம் காணக்கூடியதாக இருந்திருக்கும். போலீசார் வெளியே வரவும் இல்லை, பின்னர் தானும் விசாரணைகளை நடத்தவும் இல்லை. அரசாங்கம் ஆணைக்குழுக்கள் அமைத்து உண்மையை அறிந்து கொள்ள விளையவும் இல்லை. 1983ஆம் ஆண்டு கலவரத்தின் போது நான் மல்லாகம் நீதிபதியாக இருந்தேன். பலரை சுட்டு கொன்றுவிட்டு இராணுவத்தினர் தப்பி ஓடிவிட்டதாக எனக்கு தகவல் வந்தது. போலீசாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். ஏன் மரண விசாரணைகள் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கேட்டேன். தமக்கு போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று மேலிடத்து உத்தரவு தரப்பட்டுள்ளதாக அறிவித்தார்கள். இதைத்தான் குறிப்பிடுகின்றேன். இங்கும் அப்படித்தான். போலீசார் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். இறந்தவர்களின் பிரேதங்கள் கவனிப்பாரற்று தெருக்களில் கிடந்தன. போலீசார் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏதோ ஒரு யுக்தி என்னை வழி நடத்தியதால் உடனே போலீசாரிடம் கேட்டேன், இராணுவம் சம்பந்தமான குற்றங்கள் தொடர்பாகத்தானே உங்களை வெளியே செல்ல வேண்டாம் என்று கூறி இருக்கின்றார்கள் என்று. ஆம் என்றார்கள். உடனே நான், இராணுவத்தினர் சம்பந்தமாகத்தானே உங்களுக்கு தடை இருக்கின்றது, இராணுவ உடை அணிந்தவர்கள் சம்பந்தமாக அல்லவே என்று கேட்டேன். அவர்கள் இல்லை என்றார்கள். அப்படியானால் இராணுவ உடை அணிந்தவர்கள் பற்றி மரண விசாரணையில் வெளிவந்தால் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அல்லவா என்றேன். ஆம், ஆட்சேபனை இல்லை என்று கூறினார்கள். போலீசாரை வரவழைத்து குறித்த பிரேதங்கள் சம்பந்தமாக மரண விசாரணை நடத்தினேன். அதில் இராணுவத்தினர் என்று குறிப்பிடாமல் இராணுவ உடை அணிந்தவர்கள் என்று குறிப்பிட்டு அதே நேரத்தில் அவர்கள் பயணம் செய்த வாகனங்களின் இலக்கங்களையும் மரண விசாரணை அறிக்கையில் உள்ளடக்கிவிட்டேன். ஆஸ்திரேலியாவில் இருந்து இது பற்றி ஆராய வந்த ஒரு சட்ட விரிவுரையாளர் வாகனங்களின் இலக்கங்களை பெற்று கொழும்பு சென்று மோட்டார் வாகன பதிவு காரியாலயத்தில் அவை இராணுவ வாகனங்களே என்று அடையாளம் கண்டு அந்த தகவலை ருசிப்படுத்தி அன்று கொலைகளை செய்தவர்கள் இராணுவத்தினரே என்று உலகறிய நிரூபித்து விட்டார். அடுத்த நாள் உலகம் எங்கிலும் இது சம்பந்தமாக செய்தி வந்தது. இதனால் கொழும்பில் நான் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் சிரேஷ்ட சட்டத்தரணி சகோதரர் அவரால் கடிந்து கொள்ளப்பட்டேன். அந்த காலங்களில் பதவியில் இருந்த நாங்களே பலத்த நெருக்குதல்களுக்கு ஆளாகி இருந்தோம். அப்படியானால் பொதுமக்களின் கதியை நாங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான இனப்படுகொலைகள் பல தொடர்ந்து வட்டக்கண்டலுக்கு பிறகும் நடந்து 2009ஆம் ஆண்டின் யுத்த இறுதி காலகட்டத்தில் எம் மக்களுக்கு சொல்லொன்னா கொடூரங்கள் இழைக்கப்பட்டன. அதற்காகத்தான் தற்போது போர்க்குற்ற விசாரணை ஜெனீவாவில் இருந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அந்த காலகட்டங்களில் மதகுருமார் பலர் அவர்கள் சமயம் சார்ந்தவர்கள் என்று தெரிந்து கூட கொல்லப்பட்டார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வரையில் இவ்வாறான படுகொலைகள் நடைபெற்றுள்ளன.
அது மட்டுமல்லாமல் ஒரு கத்தோலிக்க கன்னியாஸ்திரி 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் இராணுவ முகாமிற்கு கொண்டு வரப்பட்டு முகாமின் படை தலைவராலேயே கற்பழிக்கப்பட்டார். கேட்போர் இன்றி கொலை, கற்பழிப்பு, சித்திரவதை ஆகியன தொடர்ந்து நடைபெற்று வந்தன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகள் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமான இணக்க பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முன்னரே நான் அவர்களுக்கு 2015ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி அன்று ஒரு கடிதம் அனுப்பி பின்வரும் விடயங்களை வலியுறுத்தியிருந்தேன். போர்க்குற்றங்கள் எங்கள் சட்டத்தில் குற்றங்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவற்றை ஏற்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதற்கு எங்கள் அரசியல் அமைப்பின் 13 உபசரத்து 6ஆம் ஷரத்தை பாவிக்க முடியும் என்று கூறியிருந்தேன். இரண்டாவது, உள்ளூர் நீதிமன்றங்கள் குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த திறமை, ஆற்றல் அற்றவை. தற்பொழுது நீதிமன்றத்தை பற்றி நீதித்துறை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார். நானும் அதே விடயத்தை தான் குறிப்பிட்டிருந்தேன். உள்ளூர் நீதிமன்றங்கள் குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த திறமை, ஆற்றல் அற்றவை. நீதிபதிகள் இன ரீதியான மனப்பாங்கு கொண்டவர்கள். ஆகவே சர்வதேச உள்ளீடுகளுடன் நீதிமன்றம் நியமிக்கப்பட வேண்டும். தகுதியான, திறமை வாய்ந்த, பக்கச்சார்பற்ற சர்வதேச நீதிபதி ஒருவரே குறித்த நீதிமன்றத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும். அவர் மற்ற உள்ளூர் நீதிபதிகளின் கருத்துக்களை மறுத்தொதுக்கும் அதிகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தேன். வீட்டோ பவர். எமது சட்டத்துறை தலைமை அதிபதி வழக்கு நடத்தினராக நியமிக்கப்பட தகுதியற்றவர் என்று கூறி அதற்கான காரணங்களையும் கூறி வைத்தேன். நான்காவது, போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமான நீதிமன்ற செலவுக்கான நிதியம் எங்கிருந்து எவ்வாறு வர வேண்டும், எவ்வாறு வரப்படாது என்பது பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்றால் பணம் எங்கிருந்து வருகின்றதோ அவர்களுக்கு எங்களை வழி நடத்த முடியும், ஆற்றுப்படுத்த முடியும். ஆகவே அது எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களை தங்கள் கைக்குள் போடக்கூடிய விதத்திலே அமையக்கூடாது என்ற காரணத்தினால் அது பற்றி குறிப்பிட்டிருந்தேன். ஐந்தாவது, மேலும் குறித்த குற்ற விசாரணையின் பின்னரான மேன்முறையீடு பற்றி கூட எழுதியிருந்தேன். இவற்றை பெற்றதாக பின்னர் எம்மை யாழ்ப்பாணத்தில் சந்தித்த போது உயர் திரு இளவரசர் சையத் ராட் ஹுசைன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இவற்றையெல்லாம் அவருக்கு கூற வேண்டிய அவசியம் என்ன என்று யாராவது ஒருவர் கேட்கலாம். முக்கியமாக எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கூட வடமாகாண சபையில் இதை பற்றி கேட்பார். இனத்துவேஷம் கொண்டவர்களின் கைகளில் ஒப்படைக்கலாமா என்ற கேள்விதான் எம்மை அவ்வாறு எழுதச் செய்தது. இப்பொழுது கூட வடமாகாண சபை வெளிநாட்டு தக்க சட்ட நிபுணர்களை, நீதிபதிகளை வரவழைத்து எமது படுகொலைகள், போர்க்குற்றங்கள் பற்றி விசாரணை செய்து அறிக்கை பெற சட்டத்தில் இடம் இருக்கின்றதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இது நேற்றிரவு எனக்கு வந்த ஒரு ஐடியா, ஒரு யுக்தி. எமது மாகாண எதிர்க்கட்சி தலைவரே இதற்கு பொருத்தமானவர், அல்லது எங்களுடைய சபை தலைவர். 2 பேரும் இப்பேற்பட்ட விடயங்களில் மிக கெட்டிக்காரர்கள். அரசாங்கம் போர்க்குற்ற விசாரணையில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்க முடியாது. கொடூர படுகொலைகள் பற்றி விசாரணை செய்யாத அரசாங்கங்கள், நடந்தவற்றை நடந்ததா என்று ஆராயாமலே நடக்கவில்லை என்று கூறும் அரசாங்கங்கள், எமது நாடு சுதந்திர நாடு, வெளியார் உள்ளீடுகள் பெறப்படாது என்று நீதியை திசை திருப்ப பார்க்கும் அரசாங்கங்கள் எவ்வாறு உண்மையான போர்க்குற்ற விசாரணைகளில் ஈடுபட முன்வரப்போகின்றன? வடமாகாண சபை சர்வதேச நீதிபதிகளின் துணை கொண்டு அதனை நெறிமுறைப்படுத்தி உண்மையை உலகுக்கு எடுத்துரைப்போம். நடந்தவற்றை நடந்தவாறே எடுத்துரைப்போம். எமது மக்கள் நீதி பெற வேண்டுமானால் இது ஒரு வழி என்று எனக்கு படுகின்றது. ஏனென்றால் அரசாங்கமானது நடந்தவற்றை கனவாக எண்ணுமாறு நம்மை கருத வைக்க கடினமாக உழைத்து வருகின்றது. அரசியல் ரீதியாக அதை தருவோம், இதை தருவோம் என்று எம்மவருடன் பேரம் பேசுகின்றது. இல்லை என்றால் மஹிந்த வந்து விடுவார் என்று பயம் காட்ட பார்க்கின்றார்கள். ஆனால் அரசாங்கத்திற்கு தமிழ் மக்கள் மீது கரிசனை இருக்கின்றது என்றால் பின்வருவனவற்றை முதலில் செய்து தரட்டும். 1. புனருத்தாரண முகாம்களை உடனே இழுத்து மூடி அவற்றில் வசிப்பவர்களை எமது வடமாகாண சபை திணைக்களங்களுக்கு தாருங்கள். நாங்கள் அவர்களுக்கு உரியவாறான சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு புனருத்தாரணத்தை அவர்களின் மிகுதி காலம் வரையில் அளிக்கின்றோம். 2. பயங்கரவாத தடை சட்டத்தை வாபஸ் பெற்று தற்போது சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை உடனே விடுவியுங்கள். 3. போர்ப்படையின் தொகைகளை கணிசமாக குறையுங்கள். 4. மக்களின் காணிகளை திருப்பிக் கொடுங்கள்.
5 மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட அலுவலர்களை அடையாளம் கண்டு அவர்களை சேவையில் இருந்து வெளியேற்றுங்கள். ஐக்கிய நாடுகள் பிரேரணை 30:1 இதற்கு வசதி அளிக்கின்றது. நான் அவர்களின் பெயர்களை இங்கு கூற முடியாது. பலரை எனக்கு தெரியும். அவர்கள் அனைவரும் முன்னைய அரசாங்கத்தின் காலத்திலும் இப்பொழுதும் பதவியில் இருந்து வருகின்றார்கள். குற்றங்கள் இழைத்த அவர்களை தொடர்ந்து உயர் பதவிகளில் வைத்திருப்பது தற்போதைய அரசாங்கம் மனம் மாறவில்லை என்பதையே எடுத்து காட்டுகின்றது. ஏன் அவர்களை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு நினைவிருக்கின்றதோ தெரியாது, மனித உரிமைகள் அமைச்சராக இருந்த ஒருவர் திருகோணமலையில் இராணுவத்தினர் கையால் கொல்லப்பட்ட தனது மகன் பற்றி அவரின் தகப்பனாரான வைத்திய கலாநிதி ஒருவர் பேசிய போது அவரை பாரிய அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தினார் அந்த அமைச்சர். மனித உரிமை அமைச்சரே இவ்வாறு நடந்து கொண்டிருந்தாரே, ஆனால் நாங்கள் அரசாங்கத்திடம் இருந்து எவ்வாறு நீதியை பெற முடியும்? ஆகவே அரசாங்கம் உண்மையாக தமிழ் மக்கள் மீதும் அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் மீதும் அனுதாபம் கொண்டுள்ளது என்றால், தமிழ் மக்களின் நலன்களுக்கு எதிராக இதுவரை நடந்து கொண்டு வந்த உயர் சிவில் இராணுவ அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் உடனே அடையாளம் கண்டு சேவையில் இருந்து வெளியேற்ற முன்வர வேண்டும். 6வது, காணாமற் போனோர் செயலகத்திற்கு என்னவானது? ஏன் அதனை முறையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முன்வரவில்லை? சட்டம் வலுவற்றதாக இருந்தாலும், அது உண்மையிலேயே வலுவற்றதுதான், ஆனால் அது சட்டம் வலுவற்றதாக இருந்தாலும் உண்மைகளை வெளிக்கொண்டு வர மேற்படி செயலகத்தை செயலாற்ற வைக்க வேண்டும். இவ்வாறு பல விடயங்களை கூறிக்கொண்டு போகலாம். இதுவரையில் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான மனித படுகொலைகளை கண்டும் காணாத மாதிரியே இருந்து வந்துள்ளன. இன்று 32 வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு படுகொலையை நினைவு கூறுகின்றோம் என்றால் அவை எம் மனதில் விட்டு சென்ற வடு ஆறவில்லை, வலி ஆறவில்லை என்பதுதான் அர்த்தம். இன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை தடுத்து நஷ்ட ஈடு தந்து வேலையை முடிக்க பார்க்கின்றது அரசாங்கம். இதற்காக சர்வதேசத்திடமிருந்து நஷ்ட ஈட்டு பணம் பெற விளைகின்றது. ஏற்கனவே இதனால் தான் $1500 மில்லியன் சமாதான முன்னெடுப்புகளுக்கு குறித்தொதுக்கவில்லை. போரினால் சந்தேகங்களுக்கு இடமின்றி நடைபெற்று குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதே வட்டக்கண்டல் படுகொலையின் தமது உறவுகளை இழந்த எமது சகோதர சகோதரிகளின் மனதை சற்றேனும் ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று கூறி என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.